இந்த உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நீங்க செய்யற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணும். இந்த உலகத்தில் மிருகத்துக்கு திருவிழா நடத்தும் ஒரே இனம் தமிழினம்தான். மாட்டுக்கு நன்றி சொல்ல ஒரு நாள் வைத்திருந்த இனம். அந்த இனத்தின் பெயர் தமிழ். மாட்டுப் பொங்கல். நான் என்ன மாட்டுப் பொங்கல்? பொங்கல் திருநாளின் 3ஆம் நாள். விவசாயத்தின் முதுகெலும்பான மாட்களுக்கு நன்றி சொல்லும் நாள். உழவு, விதை, அறுவடை, இந்த மூன்றுக்கும் நடுவில் மாடே உயிர். அதனால்தான் மனிதனுக்கு மட்டுமில்ல, மாட்டுக்கும் திருவிழா. மாட்டுப் பொங்கல் வரலாறு இது இன்று தோன்றிய விழா அல்ல. சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் இயற்கையையும் உயிர்களையும் தெய்வமாக பார்த்தவர்கள். மாடுகளை வேலை செய்யும் மிருகம்னு பார்க்கல, குடும்பத்தின் ஒரு உறுப்பினரா பார்த்தாங்க. அதனாலதான் மாடுகளுக்கு குளிப்பு, கொம்புகளுக்கு வண்ணம், பூ மாலை, பொங்கல் படைப்பு. இது வழிபாடு அல்ல, நன்றியுணர்ச்சி. மாட்டுப் பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஒரு விவசாயியை கேளுங்க. மாடு இல்லைன்னா வயல் இல்லை, வயல் இல்லைன்னா உணவு இல்லை. மாடுகள் இல்லை என்றால் உழவு இல்லை, விவசாயம் இல்லை, நாகரிகமே இல்லை. அதனாலதான் உழைப்புக்கு மரியாதை, உயிருக்கு மதிப்பு. இதான் மாட்டுப் பொங்கலின் உண்மை அர்த்தம். தமிழினத்தின் பெருமை இன்றைக்கு உலகம் பேசுது. அனிமல் ரைட்ஸ், ஈகோ லிவிங். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழன் வாழ்ந்தானத. ஜல்லிக்கட்டு, மாட்டு பொங்கல், பொங்கல் விழா, இதெல்லாம் கலாச்சாரம் மட்டுமில்ல, தமிழனின் வாழ்க்கை முறை. மாடு நம் செல்வம். இது வெறும் வார்த்தை இல்ல, தமிழனின் தத்துவம். இன்றைய தலைமுறைக்கு செய்தி, இது ஒரு பண்டிகை மட்டுமில்ல, நம்ம அடையாளம், நம்ம வேர், நம்ம பெருமை. இந்த பண்பாட்டை மறக்காம, மறைய விடாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். மாட்டுக்கு திருவிழா கொண்டாடிய இனம் என்றைக்கும் தலை நிமிர்ந்துதான் நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பண்பாட்டை நேசிப்பவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழன் என்ற பெருமையுடன் நன்றி, வணக்கம்.